Hello friends, welcome to my YouTube channel. Today நாம பார்க்க போகிறது ப்ரீமியம் மாடல் 12800 ப்ளஸ் 4K அல்ட்ரா ஹெச்டி அப்புறம் ஃபார்வரோட ரிசீவர். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து DB3S2வில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. வைஃபை வந்து லேண்ட் போர்ட் இருக்கும், அப்புறம் இன்பில்ட் வைஃபை இருக்காது. ஸோ அதனால் அதில் உங்களுக்கு அடாப்டர் வரும். அது உங்களுக்கு அது கம்பெனி இதிலே கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னெல்லாம் சப்போர்ட் இருக்கணும் அதில் போட்டிருப்பாங்க. அப்புறம் இப்போதைக்கு சேட்டலைட் சேனல்ஸில் உங்களுக்கு 4K சேனல்ஸ் எதுவாக இருந்தாலும் அது ரன் ஆகும். இதான் உங்களுக்கு அடாப்டர் வைஃபையோடது, ப்ரீமியம் ஹெச்டியோடது அதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த அடாப்டர் கண்டிப்பாக தேவை. லேண்ட் கனெக்ட்னா தேவையில்லை. 2 ரிமோட் கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் நல்லாவே இருக்கும், நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். 2 ரிமோட் இருக்கும். ரெண்டும் சேம் ரிமோட்டு தான், ஒரே மாடலில் இருக்கும். ப்ரீமியம் ஹெச்டியோடது. இதில் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போதைக்கு நிறைய டிடிஹெச் சேனல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரே இதில். பாருங்கள், இதான் நல்ல மாடல் இப்போ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ரீமியத்தில். இதான் ப்ரீமியம் 12800 ஹெச்டியோட ரிமோட்டு. 2 ரிமோட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் பாக்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள். அந்த ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் லென்த்தான HDMI கேபிள் கிடைக்கும் இதில். இதில் லென்த் உள்ளது தான் கொடுப்பாங்க. 4K ரிசீவர்னாலே நல்ல லென்த்தாக கொடுப்பாங்க. அப்புறம் இதில் பாக்ஸ் தான் இருக்குது, ப்ரீமியம் ஹெச்டியோடது. நல்ல பேக்கேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெட்டல் பாக்ஸ் தான் இது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பவர் அடாப்டர் தனியாக வராது, இன்பில்டாகவே இருக்கும் லைனு கனெக்ஷன் பவருக்கு வேண்டி. அப்புறம் இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், பேக்கில் டியூனர் இருக்குது. அப்புறம் HDMI USB போர்ட்டு, AV அவுட் இருக்குது. அப்புறம் லேண்ட் போர்ட் இருக்குது. அப்புறம் VGA கனெக்ட் பண்ணுற கேபிளுக்குள்ளே போர்ட் இருக்குது. அப்புறம் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் பேக்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப மெட்டல் பாக்ஸ் தான் இது, அவ்வளோதான். அந்த பேக் சைடில் வரும் உங்களுக்கு ஆப்டிக்கல் ஃபைபருக்குள்ள இதுவும் கனெக்ஷனும் இதில் வரும். அப்புறம் இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் இதில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டிஸ்பிளேயில் உங்களுக்கு என்னெல்லாம் சேனல்ஸ் நம்ம மாற்றுறோம் அந்த நேம்ஸ் எல்லாம் இதிலே வந்துடும். அதில் ஒரு லைட்ரு வரும். அப்புறம் வந்து சிக்னல் குவாலிட்டி அதெல்லாம் ஃப்ரண்ட்லேயே கிடைக்கும். ஃப்ரண்டில் டிஸ்பிளேலே ஷோ ஆகும். கேட்லாக் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய புக்காகவே இருக்குது. உங்களுக்கு இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்னெல்லாம் ஒர்க் ஆகும், என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும், எப்படி இதெல்லாம் அதில் கொடுத்துருவாங்க. நான் இதை லைனில் கனெக்ட் பண்ணிட்டேன், பவர் ஆன் பண்ணிட்டேன். பூட்டுன்னு வருது பாருங்கள். ஓகே. அப்புறம் உங்கள்கிட்ட எத்தனை டிஷ் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லை ஒன்றுன்னா ஸ்ப்ளிட்டர் ஒன்றும் யூஸ் பண்ண வேண்டாம், ஒரே இது லைனில் கொடுத்துக்கலாம். பவர் அடாப்டரு. அப்புறம் நான் இன்டர்நெட் கேபிள் இருக்கனால நான் இன்டர்நெட் கேபிள் கொடுக்குறேன். இன்டர்நெட் கேபிள் இல்லாதவங்க வைஃபை கொடுத்துக்கலாம், எது தேவையோ கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு இதில் லாங்குவேஜ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கிலீஷ் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் வச்சு பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இது குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியாக ஒர்க் ஆகும் 4K ரிசீவரில். இன்ஸ்டாலேஷன் செட்டிங் இது மெனு பட்டனில் உள்ள இது. நெட்வொர்க் ஆப்ஸு எல்லாம் நிறைய ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. லைவ் IPTV, மூவி, சீரீஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இது சிஸ்டம் செட்டிங்கில் உங்களுக்கு இதில் என்ன தேவையோ மாற்றி வச்சுக்கலாம். லாங்குவேஜ், அப்புறம் பவர் வியூ, அப்புறம் ஆட்டோ பிஸ்ட்ரோல், டால்பி சவுண்டு, ஸ்டியரியோ சவுண்டு, உங்களுக்கு என்ன தேவையோ இதில் மாற்றி வைக்கலாம். அப்புறம் இதில் அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அப்டேட் வந்து நெட்லேயே ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். செகண்ட் டைம் எதுவுமே நெட்வொர்க் அப்டேட் இருக்காது, அது ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆகிட்டுருக்கும். மல்டி ஸ்க்ரீன் இருக்குது. அப்புறம் பெதர் பாரு, வால்யூம் பர் சேனல் அது ஆஃப்லேயே இருக்கட்டும்.
அப்புறம் நிறைய இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிஸ்டம் செட்டிங் அவ்வளோதான் வரும். அப்புறம் செட்டிங்ஸ் ஓஎஸ்டி செட்டப் வருது. இது வந்து 4Kக்குள்ள சிம்பிளில் வரும். HDMI ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு ஏதாவது சேனல்ஸ் லாக் பண்ணி வைக்கிறது, அப்புறம் மெனு இதெல்லாம் லாக் பண்ணி வைப்போம்ல அந்த செக்ஷன். அப்புறம் கலர் செட்டிங் இதிலே கொடுத்துருப்போம். உங்களுக்கு கலர் இதில் மாற்றி வைக்கலாம். உங்களுக்கு கலர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. எபவுட் ரிசீவர், இது எபவுட் ரிசீவரில் உள்ளது. இது இன்னும் புதிய ரிசீவர், அதனால் இது இன்னும் ப்ரோக்ராம் பண்ணவில்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி காட்டுது. ப்ரோக்ராம் பண்ணால் அது வேறு மாதிரி வரும். வைஃபை வந்து டாங்கிள் கொடுத்தா மட்டும்தான் அது அடாப்டர் இருக்குல்ல, அதில் உள்ள அந்த சின்ன ஸ்டிக் இருக்குது, வைஃபை ஸ்டிக், அது கொடுத்தா மட்டும்தான் அதில் வைஃபை ஒர்க் ஆகும். நோ நெட்வொர்க்கு. இப்போதைக்கு அந்த வைஃபையோட அந்த டாங்கிள் கொடுத்தா மட்டும்தான் அதில் வைஃபை ஷோ ஆகும். இன்ஸ்டாலேஷன், இதான் அந்த வைஃபையோட டாங்கிள். இது இப்போது கனெக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு வைஃபை ஷோ ஆக ஆரம்பிக்கும். இதாக இருக்குது வைஃபை. இப்போது பாருங்கள், வைஃபை எல்லாம் இது வருது. உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு ஐபி செட்டிங், அப்டேட்டு, சர்வர் செட்டிங், இது எல்லாமே இந்த ஏரியாவில் வரும். நெட்வொர்க் அப்டேட் இதில் வரும். நெட்வொர்க் அப்டேட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நெட்டில் அப்டேட் ஆகும். VPN இருக்குது, ஆக்டிவ் கோடு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் இப்போதைக்கு நிறைய டிடிஹெச் சேனல்ஸோட உங்களுக்கு எவ்வளோ சேனல்ஸ் வீட்டில் டிஷ் இருக்கோ அவ்வளோ டிஷ்ஷில் உள்ள லைன் எடுத்து கொடுத்தா போதும். உங்களுக்கு அதில் சேனல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். 4K சேனல்ஸ் இருந்ததுன்னா 4K சேனலும் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்புறம் உங்களுக்கு இது எடிட்டிங் சேனல்ஸு, இன்ஸ்டாலேஷன், ஆண்டனா செட்டிங். உங்களுக்கு இதில் ஏதாவது சேட்டலைட் ஆட் பண்ணிக்கணுன்னா நீங்கள் ஆட் பட்டன் இருக்கும். ஆட் பட்டன் எடுத்து உங்களுக்கு சேனல் ஆட் சேட்டலைட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் உங்களுக்கு லைன் இருந்துச்சுன்னா சர்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் நிறைய சேனல் ஸ்டோரேஜ் இருக்கும். ஆட் பண்ணுறது இந்த மாதிரி தான் வரும். இப்போ தான் இதில் சேட்டலைட் ஆட் ஆகுது. 108.2 ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் சேனல்ஸு டிஷ்ஷில் லைன் இருந்துச்சுன்னா இதில் உங்களுக்கு சேனல்ஸ் ஆட் ஆகும். டைஸ்டிக் ஒன்று, அது உங்களுக்கு நிறைய மல்டிபிள் கொடுத்தா மட்டும்தான் டைஸ்டிக் மாற்றணும். இல்லை சிங்கிள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி தான் சர்ச் பண்ணுறது. சர்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ டிபி சர்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சேனல்ஸ் வர ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சேனல்ஸ் பாருங்கள், அந்த மாதிரி வரும். சிஸ்டம் செட்டிங், பிஸ், ஆட்டோ இதெல்லாம் வருது. பவர் வியூவில் ஏதாவது இருந்துச்சுன்னா அது பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிஸில் இருக்கிறது ஏதாவது உங்களுக்கு இதாச்சுன்னாலும் பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய மல்டிபிள் டிஷ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அப்டேட் வந்து இந்த செக்ஷன் தான். அப்டேட் உங்களுக்கு ஏதாவது அப்டேட் செக் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும். அது இல்லாமல் அப்டேட் செக் பண்ணுறதா இருந்தால் அப்டேட் அந்த ஏரியாவில் செக் பண்ணிக்கலாம். அப்டேட் மீண்டும் கொடுத்தாச்சுன்னா அப்டேட் ஆகும் உங்களுக்கு.
அந்த அப்டேட் நேரத்தில் நீங்கள் பவர் ஆஃப் பண்ணவோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கக்கூடாது. அப்படி பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ரிசீவரில் ஏதாவது ப்ராப்ளம் வரும். இப்போ அப்டேட் செக்ஷன் நேரம் பவர் ஆஃப் பண்ணக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் ஆஃப் ஆகிட்டு உங்களுக்கு ரிசீவர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த சேனல் லிஸ்ட்டை பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும், கிளியரும். அப்புறம் இது போல் உங்களுக்கு என்னெல்லாம் சேனல்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கணுமோ ஒவ்வொரு லைனை எடுத்து கொடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொரு லைன்லேயே எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேலே 4-வே ஸ்ப்ளிட்டர் இருக்குது, இல்லை 8-வே இருக்குது, 10 இதெல்லாம் உங்களுக்கு மேலே 4 டிஷ் இருந்ததுன்னா 4-வே வச்சுக்கலாம். 8 டிஷ் இருந்ததுன்னா 8-வே வச்சுருக்கலாம். அப்படி 8 டிஷ் வரைக்கும் கொடுக்கலாம். 8, 10, 11 டிஷ் வரைக்கும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.